கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறுவயதில் HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம். பொதுமக்களுக்கு டாக்டர்கள் அறிவுரை. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா SSI தலைமையிலான நாடு தழுவிய பொது சுகாதார முன்முயற்சியின் ஒரு பகுதியாக கான்கேர் HPV அண்ட் கேன்சர் மாநாடு 2025 கோயம்புத்தூரில் தொடங்கியது. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான HPV தொடர்பான நோய்கள், குறிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், நாட்டில் பெண்கள் மத்தியில் 2வது பொதுவான புற்றுநோயாக உள்ளது. HPV மற்றும் புற்றுநோயின் IARC தகவல் மையத்தின் 2023க்கான அறிக்கையின்படி, இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் 1.23 லட்சத்திற்கும் அதிகமான புதிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வழக்குகளையும் 77,000த்திற்கும் மேற்பட்ட இறப்புகளையும் பதிவு செய்கிறது. கூடுதலாக இந்தியாவில் சுமார் 90% ஆசனவாய் புற்றுநோய்களும் 63% ஆண்குறி புற்றுநோய்களும் HPV காரணமாக ஏற்படுகின்றன. கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்வில் மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று கூடி HPVயின் பொது சுகாதார தாக்கங்கள் குறித்து ஆழமாக விவாதித்தனர். குழுவில் பின்வருவோர் பங்கேற்றனர். வணக்கம். நான் டாக்டர் நந்தினி குமரன், குழந்தை நல மருத்துவர், கோவை. நம்ம இன்னைக்கு நம்ம இந்த HPV கேன்சர் அப்படிங்கிறத பற்றின கான்க்ளேவ், இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நல்லா பேசணும். இதில் HPV அப்படிங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது. இது பெண்களில் கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், பிறப்பு பாதை அதாவது பர்த் கனால், வெஜைனா, வல்வா, ஆசனவாய் ஏனல் கேன்சர், வாய் சுற்று வட்டாரத்தில் ஓரோஃபெரிஞ்சல் கேன்சருக்கு காரணம். இதை தவிர ஆண்களுக்கு இது ஆண் உறுப்பு பீனைல் கேன்சர், ஆசனவாயில் வரக்கூடிய கேன்சர் மற்றும் வாய் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓரோஃபெரிஞ்சல் கேன்சருக்கு காரணம். இந்த வைரஸும் இந்த கேன்சரும் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத வச்சு இந்த வைரஸுக்கு உரிய தடுப்பூசி, அதாவது HPV வேக்சின் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போடும்போது இந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தமா பின்னாடி வரக்கூடிய இந்த உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றின இதுதான் நம்ம இத்தனை நேரம் இந்த கான்க்ளேவ்ல, இந்த மாநாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேற்கொண்டு விவரங்கள் என்னுடைய சக டாக்டர் செந்தில்குமார் அண்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ அவங்க பகிர்ந்துக்குவாங்க. வணக்கம். நான் செந்தில்குமார், மருத்துவர் செந்தில்குமார், சிசு நலம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இந்துஸ்தான் மருத்துவமனையிலையும் வேலை பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம மேடம் சொன்ன மாதிரி HPV ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அண்ட் கேன்சர் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் நம்ம எல்லாம் அதை பற்றின விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி தான் கண்டு அதை பற்றின விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். HPVங்கிறது
இப்போ கேன்சர்னா பார்ப்போம், கேன்சர்னா தீர்வே இல்லை, அந்த திசுக்கள் அது எங்க பாதிச்சிருக்கோ அது பக்கத்துல இருக்க 2 சென்டிமீட்டர் டிஷ்யூவை எடுத்து அதை வெளியேற்றினா கூட திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் இருக்கிற இந்த காலத்துல வைரஸ்னால ஏற்படக்கூடிய கொடிய கேன்சர், இந்த முக்கியமா கார்சினோமா செர்விக்ஸ்ங்கிற பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை இந்த வேக்சின் மூலியமா இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுத்தோம்னா இந்த கேன்சர் வர்றதை தவிர்க்கலாம். ஏன்னா 99% இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சில பயன்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர், அதாவது மார்பு புற்றுநோய், பெண்களுக்கு மார்பு புற்றுநோய்க்கு அடுத்தது இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நோயை அறவே இப்போ மற்ற நாடுகளில், மேலோங்கிய நாடுகளில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ரொட்டீன் வேக்சினேஷன்ல கொண்டு வந்து அந்த நோயை அறவே அழிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் இன்னும் நம்ம இப்போ பார்த்தோம்னா ரொம்ப சோகமா இருக்கு. 8 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால இறக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் அதனால இந்த வேக்சின் 9 to 14 வயசு உள்ள ஆணோ பெண்ணோ 2 பேருமே, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு காரணமா இருக்கிற காரணகர்த்தாவே ஆணா இருக்கிறதுனால ஆண் போடுறதுனாலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அதுவும் இன்னும் 2வது விஷயமும் உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்கள் இப்போ ஆண்கள் கேஸ் அந்த மாதிரி இதுலயும் ஓரல் கேன்சர்ஸ், அந்த அந்த ஆசனவாய் கேன்சர்ஸ், பின்னாடி ஆண் குறி கேன்சர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கும் இது தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ இது 9 to 15 வயசுல 2 டோஸும், 15 to 26 வயசுல ஆணும் பெண்ணும் 3 டோஸ் இந்த ஹெச்பிவி வேக்சினை செலுத்தினா இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து நம்ம அந்த நம்ம பெண் குலத்தையும் அவங்கள மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வர முக்கியமான கேன்சர்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்ல நாங்கள் விவாதிச்சோம். இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நன்றி. நான் டாக்டர் ஜெயஸ்ரீ, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் கைனி ஆன்காலஜிஸ்டாக இருக்கேன். இது ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது உடம்புல வந்துட்டு இது கேன்சராக மாறுறதுக்கு வரைக்கும் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா, சிம்டம்ஸ் இருக்கும்போது தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. கிருமி உடம்புல இருக்கிறதோ இல்லை ஆரம்ப நிலையில கேன்சர் இருக்கிறதோ அவங்களுக்கு தெரியாது. பெரும்பாலானவங்க இந்த கருப்பைவாய் புற்றுநோயில வரவங்க 3வது ஸ்டேஜ்லயோ இல்லை 2வது ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயோ தான் வராங்க. அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜை கடந்து போயிடுறாங்க. அதனால கதிரியக்கம் சொல்ற ரேடியேஷன் தெரப்பி தான் கொடுக்க முடியுது. இது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது எந்த நோய்க்கு சிம்டமே இல்லையோ 1.25 லட்சம் பேரை ஒரு ஆண்டுல இன்ஃபெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வியாதியை ஒரு சின்ன தடுப்பூசி, ஒரு சின்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட்னால தடுக்க முடியும் அப்படின்னா அதை தவிர சிறப்பான வழி வேற எதுவும் இல்லை. 9லேருந்து 14 வரைக்கும் ஒரு தடுப்பூசி, 30 வயசுக்கு மேல ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட், இதை பண்ணாலே இந்த கேன்சரை நம்ம மக்கள்கிட்ட இருந்து இல்லாம அகற்ற முடியும். இந்த வேக்சின் போட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. வந்தா அதை காப்பாத்துறதுக்கு என்ன ரெமெடி வச்சிருக்கீங்க? வேக்சின்ல இருந்து மேஜரான எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. வலியோ இல்ல சிறிய வீக்கமோ இல்ல மைல்டு ஜுரமோ இல்ல வாந்தி வர மாதிரி இருக்கிறது, கொமட்டிட்டு வர்றது, இது மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கு. அது மாதிரி என்ன சிம்டம்ஸ் வந்தாலும் அதுக்கான மருந்து கொடுக்கும்போது சரியாயிடும். 1% வந்து இன்டீரியர் ரெமெடி என்ன வச்சிருக்கீங்க? 1% கூட வரது கிடையாது. 500 மில்லியன் டோசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 0.001% தான் முன்னாடி ஏதாவது தடுப்பூசிகளுக்கு அலர்ஜி இருக்கவங்க, அந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கவங்களுக்கு இந்த ஊசியை நம்ம கான்சியஸா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி அலர்ஜி இருந்தா அந்த ஒவ்வாமைக்கான மருந்து கொடுக்கும்போது சரியாகும். நீங்க கான்ஃபரன்ஸ்ல சொல்லும் போது சொல்லியிருக்கீங்க ஸ்கிரீனிங், அதாவது வேக்சின் போட்டாலும் ஸ்கிரீனிங் பண்ணணும். அப்ப அந்த வேக்சின் போட்டோட எஃபெக்ட், அந்த இம்பார்ட்டன்ஸே ஸ்கிரீனிங் பண்ணும்போது இருக்காது. ஏன்னா நீங்க கோவிட் சமயத்திலயும் பார்த்திருப்பீங்க, கோவிட் வந்து பல வெரைட்டி ஆல்பா பீட்டான்னு பல பேர் சொன்னாங்க இல்லையா. அதே போல இந்த கருப்பைவாய் புற்றுநோயில நம்ம கொடுக்குற தடுப்பூசி அப்படிங்கிறது 16, 18 அப்படின்னு சொல்ற அதிகப்படியா வரக்கூடிய கருப்பைவாய் புற்றுநோய்க்கான கிருமிக்கு தான் தடுப்பூசி கொடுக்குறோம். நம்ம இதுல இல்லாத ஏதாவது கிருமிகள் இருக்கலாம். சில சமயத்துல தடுப்பூசி கொடுத்து அவங்களுக்கு அது கவரேஜ் இல்லாம இருக்கலாம். இது மாதிரி காரணங்களாலதான் நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லா கிருமி வகைகள் 14 வகை கிருமிக்கும் நம்ம தடுப்பூசி போடல, 2 வகை கிருமிக்கு தான் தடுப்பூசி போடுறோம். ஆனா இந்த 2 வகை கிருமிகள் தான் பெரும்பாலான கேன்சருக்கு காரணமா இருக்கு. அதனால வேக்சினேஷன் பண்றது மட்டும் இல்லாம ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றதும் நல்லது. இன்னொன்னு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது கேன்சருக்காக மட்டும் இல்ல, கருப்பை வாயில வேற இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்ட்னால கண்டுபிடிக்கலாம். ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது பயப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் கிடையாது. ஒரு 20 செகண்ட் கைனகாலஜிஸ்ட் கிட்ட இருந்தாலே அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம்.